ஹோமியோபதி அப்படின்னா என்ன? இந்த ஹோமியோபதி மருத்துவ முறை அப்படின்னா என்ன, அது எப்படி வேலை செய்யுதுன்னு சுருக்கமாக சொல்ல விருப்பப்படுறேன். இந்த ஹோமியோபதி மருத்துவ முறை 1900ஆம் ஆண்டு டாக்டர் கிறிஸ்டியன் ஃப்ரெட்ரிக் சாமுவேல் ஹானிமன் அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெடிசன். டாக்டர் சாமுவேல் ஹானிமன் ஒரு அலோபதிக் ப்ராக்டிஷனர். அவரோட ப்ராக்டிஸில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாததால் ப்ராக்டிஸ் பண்ண விருப்பம் இல்லாமல் மெடிசினல் புக்ஸ் டிரான்ஸ்லேட் பண்ண தொடங்கினார். அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அவர் செல்ஃப் ப்ரூவிங் பண்ணி ஹோமியோபதின்னு ஒரு சிஸ்டத்தை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினார். இந்த ஹோமியோபதி மருத்துவ முறை முள்ளால் தான் எடுக்கணுங்கிற தத்துவத்தை அடிப்படையாக வச்சு தான் இயங்கி வருது. இந்த ஹோமியோபதி மருந்துகள் நோயை உருவாக்கக்கூடிய ஒரு பொருளை டைல்யூட் பண்ணி அதோட வீரியத்தை கூட்டக்கூடிய சில வழிமுறைகளால் உருவாக்கப்படுது. இந்த மருந்துகள் ரொம்ப டைல்யூட்டட் ஃபார்மில் இருக்கிறதால இதில் இருக்கக்கூடிய மெடிசினல் சப்ஸ்டன்ஸை நானோ டெக்னாலஜியில் மட்டும்தான் பார்க்க முடியும். இதனால தான் இதை எந்த நோய்க்காக எடுத்தாலும் சரி, இதனால் எந்த விதமான பக்க விளைவுகளும் இருக்காது. இந்த மருத்துவ முறையில் சிம்டம்ஸை அடிப்படையாக வச்சு தான் மருந்துகளை கொடுக்குறோம். நோயை உருவாக்கக்கூடிய ஒரு பொருளால் தான் நோயை குணப்படுத்த முடியும். அதே மாதிரி நோயை சரி செய்யக்கூடிய மருந்தால் அதே நோயை தடுக்கவும் முடியும். இந்த அடிப்படையில் தான் ஹோமியோபதி மருத்துவ முறையில் எல்லா விதமான தொற்று நோய்களுக்கும் தடுப்பு மருந்துகள் இருக்குது. பொதுவாக ஹோமியோபதினா நாள்பட்ட நோய்கள் மட்டும்தான் பார்க்கலாங்கிற மாதிரி ஒரு கருத்து நிலவி வருது. அது முற்றிலும் தவறானது. ஹோமியோபதியில் க்ரானிக் டிசீசஸ் மட்டும் இல்லாமல் அக்யூட் டிசீசஸ், சர்ஜிக்கல் டிசீசஸ் கூட மருந்து மாத்திரைகளால் மட்டுமே முற்றிலுமாக நிரந்தரமாக சரி செய்ய முடியும். ஹோமியோபதி இஸ் தி ஒன்லி சிஸ்டம் ஆஃப் மெடிசன் வித் 100% நோ சைட் எஃபெக்ட்ஸ்.